ஏதோ 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 ஒம்பழுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியே வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சுன்றீங்க. பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படங்களும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. எந்த தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்பொழுது சினிமா எப்படி வளரும்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மியாயிடுச்சு. இப்போ அட் எ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 20-30 படங்கள் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் 7 படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான். ஆனால் அது ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு 900 திரையரங்கில் இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்போ நீங்கள் படம் எடுத்திங்கன்னா விடாமுயற்சி கிட்டத்தட்ட 25 கோடி மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போது அந்தளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கு. ஆனால் அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவாக பார்க்குறாங்க. அந்த செலக்டிவாக எப்படி பார்ப்பாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வச்சு தான் பார்ப்பாங்க. ஊடகங்கள் என்ன சொல்லுது, படத்தை பற்றி படம் ஃபஸ்ட்டு பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க வச்சு தான் அடுத்த கட்டமாக ஆடியன்ஸ் வராங்க. அப்போது சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பி தான் இருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பேலன்ஸ்டாக சப்போர்ட்டிவாக பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்குது. பெரிய நடிகர் நடித்த படத்துக்கு அது பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆடியன்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. அது மட்டுமே பத்தாது இல்லை இண்டஸ்ட்ரிக்கு. இன்றைக்கி ஏன் கேரளா ஷட் டவுன் ஆகுதுன்னா ஒரு 10 படம் தான் வெற்றி அடையுது. அவங்களுக்கும் 220 படம் வந்தது லாஸ்ட் இயர். அதில் 10 படம் தான் வெற்றி அடையும் போது அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது, இவ்வளோ பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, இவ்வளோ பேர் லாஸ் ஆகிட்டாங்க, அப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட்டை குறைக்கணும், எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க. இது இப்போ டிஸ்கஷனில் இங்கே நம்முடைய அசோசியேஷன் எல்லாம் அதான் போயிட்டுருக்கு. எப்படி குறைக்க போகிறோம்? ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன். அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி இருக்கும்போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு, டேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எப்படி பண்ணுறது? இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேறு வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ வந்து எல்லாருமே, தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம் சினிமா, இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் அவுட்டில் தான் இருக்குது. ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு. என்ன பண்ண போகிறோம், எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போகிறோன்னு தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஆரம்பிக்கலை. நீங்களும் யாரும் குரல் கொடுக்க, அப்படி ஆரம்பித்தால் சிறு படங்களுக்கு ஒருவேளை ஒரு வாய்ப்புகள் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசாக அவங்க வந்து ரீச் ஆகலை. எல்லாமே சேல் ஆகாத படங்கள், மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும். எல்லா தயாரிப்பாளரோட எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு பெரிய அமௌண்ட்டில் நம்மளுக்கு வித்துட முடியுமா, அதை வித்துட்டா தான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட்டை. சும்மா ரெவன்யூ ஷேரில் போட்டு எப்படி கவர் பண்ண முடியும்? ஓகே, புது ஓடிடி ஆரம்பித்து ரெவன்யூ ஷேரில் போட்டு யார் பார்ப்பாங்க, எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்லை தயாரிப்பாளருக்கு. எல்லா தயாரிப்பாளரும் ஒரு 4 கோடி 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 3 கோடி ஃபஸ்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதான் சினிமா. ஸோ 2K லவ் ஸ்டோரி பற்றி இதை இருந்தால் கேளுங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய பேச வேணாம். 2K லவ் ஸ்டோரி. இமான் சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். ஸோ காதலர் தினம் 14ஆம் தேதி வருது, உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்பெஷலாக இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ இருக்கவங்க ஸ்பீடாக இருக்காங்க, டக்குன்னு கேட்டு போகிற மாதிரி இருக்குமா, இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமாக கேட்குற மாதிரி இருக்குமா? கஷ்டப்பட்டு ஸ்க்ரீன்லாம் பண்ணோம். இந்த கேள்வி என்னங்க நியாயமாங்க? இந்த கேள்விலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்பீடாக இருக்குல்ல, அதுக்கேற்ற சார் போட்டால் நின்று கேட்க போகிறாங்க. இல்லை, போட்டு காமிச்சோமே, நீங்கள் வெளியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, அவர் வாயால அந்த மியூசிக்கை சொல்லணும்ன்ற நான் கேட்க போறேன். எப்படி இருந்தாலும் நான் மொபைல்ல கேட்டு போறேன். நீங்க அவரு வந்து அவரை சாங்கை பத்தி அவரே எதுக்கு சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு சார், கிரிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இல்லை சார், நம்ம ஒரு இசையமைக்கும் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார். வெறும் இப்போ இருக்கிற ஒரு நம்ம அதை கண்டெம்பரரி ஆடியன்ஸுக்கு மட்டும் கேட்டர் பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்கலாக இருக்கும் சார். ஸோ அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர், என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்க கோர் மெலடி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணுன்றது தான் எப்போவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வெளியே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சாக்லேட் வச்சுட்டு மேலே வைக்கிற அந்த ரேப்பர் தான். அந்த ரேப்பர் தான் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கிறோம் இல்லையா. உள்ளே இருக்க சாக்லேட்டோடைய டேஸ்ட் வந்து அது சாக்லேட்டாக தான் இனிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்படி தான் இசையாக நான் பார்க்குறேன். நான் உள்ளுக்குள்ளே ஜீவன் இருக்கணும், மேலே இருக்க ரேப்பர் அந்த கோட்டிங் தான் வந்து 2K மாற்றிருக்கோம் சார். அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்கள் கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். சார் நீங்கள் தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க? நான் ஏன்னா சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வீர், ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ்
ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அன் யங் ஃபிலிம். 2K ஐ மீன் நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க? இல்லை நான் இப்போ பேசு சார். இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3வது படம். எல்லா படத்துலையும் ஃப்ரம் த பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணின்னு கொஸ்டின் படத்தை கேட்டேன். என்ன படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், ப்ரீஸி. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன். தேங்க்யூ. நன்றி. சோபி மாஸ்டர் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போடா சாங்கு மாஸ்டர் 3 நாளில் சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன். அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்தாரு. ஏன்னா அதாவது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு பலம் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் மேனேஜர் மனோக்கு என்னுடைய நன்றி. அற்புதமான லொக்கேஷன்ஸ் காமிச்சார். ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட 3 நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே, சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு 3 நாள் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார், பேசாமல் என் அஸ்டண்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டார். தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் ஷூட் பண்ணோம். ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாகவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங்க்கு நான் மைண்டில் விஷுவல் நான் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷுவலை கொடுத்தீங்க. அது எப்படி மாஸ்டர்? எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினச்சேன். சரி, உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லிடுங்க. அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார். நீங்கள் ஃபாரஸ்ட்னு சொன்னீங்க நேரம் போய் சரி பார்த்தா அங்கே என்ன இந்த சாங்க்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு. ஆக்சுவலி நம்ம காஸ்டியூம்லாம் வேறு ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார், வேறு ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. பட்டு அந்த இடத்துல நமக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல, அந்த கதையும் வரணும், சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேறு என்ன நல்லாயிருக்கும் விஷுவலாக, இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியாக ஒன்று அவசரமாக ரெடி பண்ணி ஒன்று பண்ணோம். மற்றபடி இதில் ரொம்ப அது பயங்கர சரி, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன். தான் சொல்கிறேன். சுசீந்திரன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்ணுறீங்க இது? சார் கணக்கே இல்லை எனக்கு தெரிஞ்ச. அது அவர் எவ்வளோ தெளிவாக 90 சொன்னார், இப்போ நீ சொல்லியே ஆகணும். அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே. ஆல்மோஸ்ட் வந்து 95% ஃபிலிம்ஸ் ஷேர் பண்ணதில் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 95% ஃபிலிம் சார். ஆமாம் ஆமாம், ராஜா பட்டேல் ஆரம்பித்தா இது வரைக்கும் எல்லா படத்துலையும் எல்லா சாங்ஸ் பண்ணிக்கிறேன்.